ஏன் என்னை கைவிட்டீர் என்ற தலைப்பினராக நம்ம சொல்வது பேச வந்திருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. இந்த அருமையான இந்த புனித வெளி ஆராதனை இங்கே பங்கு பெறும்படி வந்திருக்கும் சபையார் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிநிலை நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்பின் வாழ்த்துதலையும் சுதந்திரமும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம் ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் உன்னதத்திலே வாசம் செய்யக்கூடியவர். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, அவருடைய அன்பிற்கு அளவே இல்லை. அப்படிப்பட்ட உன்னத தேவன் நம் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நம்ம ஆண்டவர் வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்வோம். எடுத்துக்கொள்வோம். மார்க்கு 15ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை யாராவது ஒரு சத்தமாக வாசிக்கவும். மார்க்கு 15ஆம் அதிகாரம் 34வது வசனம். 9ஆம் மணி நேரத்திலே இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பார சிலுவையில அவர் தொங்கிக் கொண்டிருக்க அந்த தருவாயில தன்னுடைய பிதாவை பார்த்து அவர் கேட்கிறாரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஆண்டவர் தன்னுடைய பிதாவை பார்த்து கேட்கிறாரு. அதாவது ஒரு கட்டத்துல ஆண்டவரும் கைவிடப்பட்ட சூழல் தள்ளப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டும். பாத்தீங்கன்னா, அதாவது ஆண்டவர் தன்னுடைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தாரு. தன்னுடைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாகத்தான் இந்த பூமியில் அநேகருக்கு அநேக அற்புதங்களையும் அதிசயத்தையும் அவர் செய்தார். தன்னுடைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாகத்தான் தம்முடைய ஜனத்தின் பாவத்தை நிமித்தத்திற்காக அவர் மரிக்கவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பது ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். இருப்பினும் ஏன் ஆண்டவர் பிதாவை பார்த்து அப்படி கேட்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மருத்துவமனையில ஒரு நோய்வாய்ப்பட்ட ஒரு நபர் ஒரு மரண தருவாயில் படுத்து கொண்டிருக்கிறாரு. அந்த மருத்துவமனையில் இருக்கிற ஒரு மருத்துவர் தம்பி, இன்னும் கொஞ்ச நேரத்துல சில மணி நேரம் இறந்துருவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருத்துவர் இவர்கிட்ட சொல்றாரு. இவர் என்ன பண்றாருன்னா, அவருக்கு ஒரு மனசுல ஒரு பயம், ஒரு பதட்டம், ஒரு கலக்கம். ஏன்னா அவர் இன்னும் சில மணி நேரங்கள் அவர் இறக்க போறான்றது அவருக்கு தெரியுது. அந்த நேரத்துல அவர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய ஆண்டவர் நோக்கி அவர் ஜெபிக்கிறார், ப்ரேயர் பண்றாரு. அவர் அப்படி ஜெபிக்கும் போது அவர் ஜெபிக்கிறாரு. என்ன சொல்லி ஜெபிக்கிறாருன்னா, ஆண்டவரே, இன்னும் சில மணி நேரங்கள் நான் இறக்க போறேன், நீங்க நினைச்சா என்னை காப்பாற்ற முடியும், நீங்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர் சொல்லிட்டு அவர் ஜெபிக்கிறாரு. பட் இருப்பினும் அவர் இறந்து போறாரு. இந்த ஒரு விஷயத்துல என்ன புரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவருடைய சித்தம் அந்த நபர் அந்த நாளில் தான் இறக்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டிருந்தால் அது யாராலும் தடுக்க முடியாது. அது ஆண்டோருடைய சித்தத்தின்படி நிறைவேறே தீரும். இதே சேம் கான்செப்ட் தான் ஆண்டோருக்கும் பிதாவுக்கும் இடையே ஏற்பட்டது. பாத்தீங்கன்னா, ஆண்டவர் அந்த பாரமான சிலுவையில அவர் எப்படிப்பட்ட நிலையில தூங்கி கொண்டுதான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணுமே. அவருடைய சரீரம் முழுவதும் அவர் அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, கிழிக்கப்பட்டு, கைகள் கால்கள் மாணிகள் அடிக்கப்பட்ட நிலையில, அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான நிலைமையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பார சிலுவையில அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறாரு. அந்த வழியில தாங்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல ஆண்டவர் தன்னுடைய பிதாவை நோக்கி, என் தேவனே நீரே என்னை கைவிட்டு சொல்லிட்டு தன்னுடைய பிதாவை நோக்கி கேட்கிறாரு. அவர் கேட்டாலும் தன்னுடைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக அவர் சிலுவையில மரிக்கிறாரு. 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து தன்னுடைய பரலோகத்தில் இருக்கிற தன்னுடைய பிதாவிடத்துல அவர் உயிரோடு ஆவியாக சென்று விடுகிறார். தன்னுடைய பிதாவின் சித்தத்தை சரியாக அவர் செய்து முடிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி ஆண்டவரோடு கூட இருந்த சில சீஷர்களை பத்தி பார்ப்போம். அதாவது, ஆண்டவரே, நான் உங்களோடு கூட இருப்பேன், உங்களுக்காக நான் எல்லாம் செய்வேன், உங்களுக்காக என் ஜீவனையே கொடுப்பேன்னு சொன்ன அநேக சீஷர்கள் ஆண்டோடு கூட இருந்தாங்க. அதுல சில பேர் பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுல பாத்தீங்கன்னா, அவங்க அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப நெருங்கியமான ஒரு சீஷர்கள். ஆண்டவர்கள் அநேக வாக்குறுதிகளை கொடுத்தாங்க, உங்களோடு கூட இருப்ப ஆண்டவர் அப்படி சொன்ன ஆட்கள் எல்லாமே ஆண்டவரை பாதிலே கைவிட்டுட்டு சென்ற ஆட்கள் தான் அவங்க. அதுல ஃபர்ஸ்ட் சீஷரை பத்தி பார்க்கணும்னா பேதுரு. நம்ம பேதுரு இல்லைங்க, நம்ம ரொம்ப தங்கமான அளவு 25 கேரட் கோல்டு, ஏன்னா செங்கல துணிவுல உரசி பார்த்துக்கோங்க. அப்படிப்பட்ட ஒரு தங்கமான தம்பி. ஆனா அந்த பேதுரு இல்லை, இவர் பைபிள் இருக்கிற பேதுரு. இவர் மீன் பிடிக்கிற ரொம்ப எக்ஸ்பர்ட்டான ஆளு. எடுத்துக்கொள்வோம். யோவான் 13ஆம் அதிகாரம் 36, 37, 38வது வசனத்தை ஒரு சத்தமாக வாசிங்கள். சீமோன் பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ எங்கே போகிறீர் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் போகிறதற்கு இப்பொழுது நீ என் பின்னே
போதும். அதாவது பேதுரு வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே நீங்கள் எங்கே போகிறீங்க, நீங்கள் எங்கே போனாலும் அவன் கூடவே இருப்பேன், நீங்கள் எங்கே போறீங்க சொல்லுங்க ஆண்டவர் சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிக்கிறான், ரொம்ப கேட்குறான். ஆண்டவர் சிம்பிளாக சொல்கிறாரு, இல்லைப்பா நான் போகிற இடத்துக்கு நீ வர முடியாது அப்படின்னு ஆண்டவர் மறைமுகமாக சொல்கிறார். அதாவது ஆண்டவர் சிலுவையில் மறித்து அவர் பரலோகத்துக்கு போக போகிறாரு என்று அவருக்கு தெரியும். அது தெரிஞ்சு பேதுருக்கிட்ட மறைமுகமாக சொல்கிறாரு, இல்லைப்பா நீ இப்போதைக்கு வர முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பேதுரும் விடுற மாதிரி இல்லை ஆண்டவர் நான் கூட தான் வருவேன், நீ எங்கே போனால் கூட தான் இருப்பேன், நீங்கள் எங்கே போகிறீங்க சொல்லுங்க ஆண்டவர் சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிக்கிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லைப்பா நான் போன பிறகு சில நாட்கள் சில காலங்கள் கழித்து பிற்பாடு தான் நீ வந்து நான் இருக்கிற இடத்துக்கு நீ வர முடியும், அது வரைக்கும் வெயிட் பண்ணப்பா அப்படின்றாரு. அடுத்து அதே அதிகாரத்தில் 37வது வசனத்தை வாசிங்க. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நான் இப்பொழுது உமக்கு பின்னே ஏன் வரக்கூடாது, உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் என்றார். போதும். பார்த்தீங்கன்னா பேதுரு சொல்கிறான், நான் ஆண்டவர் இப்படி சொல்லிட்டீங்க, நான் உங்க என் ஜீவனே கொடுப்பேன், என்ன ஆண்டவர் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்குமெண்ட் பண்ணுறான். இல்லை ஆண்டவர் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்குமெண்ட் பண்ணுறேன், நான் விட மாட்டாண்டவர் அவன் கூட தான் இருப்பேன், எங்கே போறீங்க சொல்லுங்க ஆண்டவர் சொல்லிட்டு சொல்கிறான். ரொம்ப அநேக வாக்குறுதிகள் என்ன பண்ணுறான், அள்ளி வீசுகிறான். எப்படி இந்த தேர்தல் நேரத்தில் பிரச்சாரத்தில் அரசியல்வாதிகள் எப்படி மக்கள் அதை செய்வேன் இதை செய்வேன் சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்து செய்யாமல் போகிறாங்களோ அதே சேம் கான்செப்ட் தான் நம்ம ஆள் பேதுரும் அப்படியே ஃபாலோ பண்ணுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம அதிகமாக நேசிக்கக்கூடிய அதிகம் பாசம் வைத்த சில உறவுகள், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்பா அம்மா நண்பர்கள் என்ற அநேக உறவுகளிடத்துல நம்ம அநேக வாக்குறுதிகளை அள்ளி வீசுகிறோம். ஆனால் கொடுத்த வாக்குறுதிகளை நம்ம சில நிறைவேற்றுறோமான்னு பார்த்தீங்கன்னா 99% இல்லை. அதான் உண்மை. எப்படி நம்ம வாக்குறுதி கொடுக்குறோம், நான் கூடவே இருப்பேன், உனக்காக என் உயிரையும் கொடுப்பேன், கடைசியும் கூடவே இருப்பேன் சொல்லிட்டு அப்படிப்பட்ட அநேக வாக்குறுதிகள் நம்மளே எல்லாமே சொல்கிறோம் தவிர ஆனால் கொடுத்த வாக்குறுதி ஒன்று கூட நம்ம நிறைவேற்றுறது இல்லை. இதே தான் பேதுரும் வந்து அதே தான் ஃபாலோ பண்ணுறாரு. ஆண்டவர்கிட்ட அநேக வாக்குறுதிகள் கொடுக்குறாரு, அவர் கொடுக்காம அவர் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் மறுத்து வச்சு பின் வாங்கி போகிறாரு. 38வது வசனத்தை வாசிங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயோ, சேவல் குவிகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்றார். பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, யாருப்பா நீ அப்போ எனக்காக உயிரை கொடுப்ப, வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. ஃபஸ்ட்டு மறுதளிக்க போகிற முதல் நாளே நீ தான்டா, நீ சேவல் கொடுத்துக்கு முன்னாடி 3 முறை நீ தான் மறுதளிப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் முன்கூட்டியே பேதுருக்கிட்ட சொல்கிறாரு. பேதுரும் அதே மாதிரி என்ன பண்ணுறாரு, மறுதளிக்கிறாரு. மத்தேயு 26வது வசனத்தில் 26ஆம் அதிகாரத்தில் 73 74வது வசனத்தை வாசிங்கள். சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். போதும். அதாவது பேதுரு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஒருத்தர் கூட கும்பலாக பேசிட்டு இருக்கிறான். அந்த இடத்துல வந்து ஆசாரியர்கள்லாம் வராங்க. வந்துட்டு பேதுரு பார்த்து, உங்களுக்கு இயேசுவை தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இவன் ஒன்று எனக்கு இயேசுவை தெரியாதே அப்படின்னு இவன் சொல்கிறான். அது மட்டும் அவன் சொன்னால் பரவாயில்ல. அடுத்த வசந்த வாசிங்க. அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் குவிற்று. பார்த்தீங்கன்னா அவன் உடனே சொல்கிறான், அவனுக்கு இயேசுவை தெரியுமா அப்படின்னு வந்து கேட்குற உடனே, எனக்கு இயேசு அவர்லாம் யாருன்னு தெரியாது, அவர் முன்னாடி பார்த்து தெரியும், அது மட்டும் சொல்லி தான் பரவாயில்ல. ஆண்டவரை சபிக்கிறான், திட்டுறான், சத்தியம் பண்ணுறாங்க. அம்மா மேல சத்தியமா தெரியாது சொல்ல தெரியுங்களா, அதே மாதிரி பேதுரு என்ன பண்ணுறாரு, சத்தியம் பண்ணுறாரு, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணுறாரு. ஆண்டவர் சொன்ன மாதிரியே இவரும் மறுதளிக்கிறாரு. மறுதளிச்சுட்டு ஆண்டவர் பின்வாங்கி செல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம கூட இருக்கிற பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, மச்சான் நீ கவலைப்படாத, நான் கூட எந்த பிரச்சனை பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த அப்படி சொல்கிற ஆள் தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, ஒரு பிரச்சனை ஒரு கஷ்டம் ஒரு பாடல் வரும்போது எந்த ஒரு சொந்த பந்தங்களும் நீ யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு ஓடக்கூடிய முதல் நாட்கள் அவங்கள தான் இருப்பாங்க. ஆகவே நீ வந்து அப்படிப்பட்ட மனிதர் நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து ஆண்டவர் ரொம்ப நெருங்கிய இருந்த ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யூதாஸ். இவர் ரொம்ப ஆண்டவர் ரொம்ப க்ளோஸான ஒரு நபர். எந்த அளவுக்கு க்ளோஸ்னா, ஆண்டவரோடு கூட ஒரே பந்தியில் உட்காந்து அப்பவும் திராட்சரசத்தும் புசித்த ஒரு ஆள். ஆண்டவர் ரொம்ப நெருங்கிய ஒரு நண்பர், ஒரு சீஷனுமான ஒரு ஆள் தான் இவர். அப்படி ஆண்டோட நெருக்கமாக இருந்த யூதாசன் அப்புறம் ஆஃப்டர் ஒரு 30 வெள்ளிக்காசுக்காக ஆசாரியர்களிடத்தில் என்ன பண்ணுறாரு, தன் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்குறாரு. இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் கூட பார்த்தீங்கன்னா அநேகர் நம்மளை காட்டி கொடுக்கக்கூடிய நிலையிலும் நம்ம அநேகரால் கைவிடப்பட்ட நிலையிலும் இருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் அவைகளை மாற்றி போட அவர் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன்,
நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அநேக வாக்குறுதிகளை நம்ம கொடுத்திருக்கிறாரு. கொடுத்த வாக்குறுதிகளை கொடுத்தபடி அவர் சரியாக நிறைவேற்றி முடிப்பதில் அவர் நல்லவராகவும் வல்லவராகவும் இருக்கிறார் என்பதை சபையார் யாவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். கண்களை ஒரு கண்களை ஊடுவோமே, தலைகளை தாழ்த்தி. ஆண்டவரே இயேசப்பா கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்றைக்கும் நாங்களும் அநேகரால் நாங்கள் கைவிடப்பட்ட சூழலில் இருப்போம் என்று சொன்னால் கர்த்தாவே, நீ அவர்களை மாற்றி போட கர்த்தாவே நீ நல்லவராகவும் வல்லவராகவும் இருக்கிறீர் என்பதை நான் ஆண்டவரே அப்போ நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே நீ அப்படி காரியத்தை வாய்க்க பண்ணுங்க. ஆமென். கைதாட்டு